ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் இந்த நாள் ரொம்ப இனிமையான நாளாக அமையணும். சிம்பிளாக ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு, இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு வந்து நான் ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு, பெருசாக இருந்தது அதனால் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருந்தால் கட் பண்ணி போட்டுட்டு ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது மேலே இருந்த தோல் எல்லாம் உரிச்சிட்டு நம்ம வந்து அழகாக ஸ்லைஸ் போடுற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சூடாக இருக்கும், பார்த்து உரிங்க. கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு கூட உரிக்கலாம். சுட சுட உரிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு பொறுமையாக உரிச்சிக்கலாம். 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன், கொத்தமல்லி, ஒரு 4 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அவ்வளோதான், இதுதான் இதுக்கு தேவையானது. எண்ணெய் வச்சு கடுகு போட்டு அந்த பூண்டு போட்டுட்டேன் ஃபஸ்ட்டு, அப்புறம் காஞ்ச மிளகா போட்டுட்டேன், அப்புறம் வெங்காயம் போட்டுட்டேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப பொன்னிறமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு பொன்னிறமாக வதக்குனா நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டுட்டேன், கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே நல்லா கொஞ்சம் வதங்கலாம். உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி தான், இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீனாக அந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். கண்ணாடி பதம் வந்த உடனே வெங்காயம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 2மே இதிலே போட்டுக்கலாம். அப்போ வந்து மசாலா நல்லா கொஞ்சம் அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொஞ்சம் கிரேவிக்கு ஒரு சூப்பராக ஒரு கலர் கிடைக்கும். அதனால தான் மசாலா வந்து இந்த டைமில் போடுறோம். இல்லைனா தக்காளி வதக்கிட்டு போடலாம். ஆனால் இப்போ முன்னாடியே போட்டோம்னா கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த மசாலாலாம் நல்லா அந்த உருளைக்கிழங்குல நல்லா ஒட்டி சூப்பராக வரும். அதுக்காக தான் இந்த டைமில் வந்து மசாலா போடுறது. மசாலா நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. தக்காளியிலேருந்தே தண்ணி வந்து கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் அப்படியே மூடி வச்சு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா எடுத்து பார்த்தோம்னா தக்காளி வந்து நல்லா வெந்து அப்படியே குலைவாக வரும். அந்த அளவுக்கு நம்ம வந்து மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நல்லா மூடி வச்சு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் அப்படியே வந்து அந்த கிரேவியில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சு திரும்ப எடுத்து கொஞ்சம் நேரம் கிளறலாம். ஏன் இப்படி கிளறோன்னா அது நல்லா அந்த மசாலாலாம் அந்த உருளைக்கிழங்குல போயிட்டு நல்லா சேர்ந்து நம்மளுக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான். கொஞ்சம் கைவிடாமல் இந்த இடம் மட்டும் கிளறுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சுருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து கொஞ்சம் கிளறி விடுங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் அதோட முடிஞ்சிடும், அவ்வளோதான். கடைசியாக இறக்கும் போது கொஞ்சமாக மல்லி இலையை தூவிட்டு இறக்கிடலாம். இப்போ சூப்பராக சுவையான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.